செவனாண்டி செத்ததுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருந்தான்டா. எங்க போயிருப்பான்? நான் வந்தது உனக்கு அது கஷ்டமா புள்ள? எனக்கா? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா. 4 கசங்கி போன சட்டையை தேய்ச்சாவது உன் சுருங்கி போன வயிற்றுக்கு என்னால சோறு போட முடியாதா ஐயா? அந்த நம்பிக்கையில தான் புள்ள நான் உன் நேரில் தேடி வந்தேன். என்ன என் கூட்டுக்காரங்கிட்ட சொல்லாம வந்துட்டேன். பாவம் கிடந்து தேடுவாங்க. அவங்களே கூட்டிட்டு வாயா. நான் என்ன சோறா போட மாட்டேன். போகும்போது அள்ளிக்கிட்டா போறோம். ரொம்ப தங்கமான மனசு புள்ள. உன் மனசு யாருக்கு வரும்? நீ வர்ற கஷ்டத்துல எங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊத்துறேன்னு சொல்ற பாரு. நினைக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா இந்த பக்கம் எங்க வந்து என்ன காரியம் பண்ணிக்கிறீங்க? எந்திரி, நம்ம விட்டு போலாம். யோ, அண்ணன் தான் சொல்றாருல, வாயா. இதுதான் என் வீடு இன்வெல்பட்டு. இங்கதான் இருக்க போறேன். உன் பொண்டாட்டி வந்து இங்க எச்சி துப்புறேன், அங்க படுத்திருக்கேன், எந்திரிக்கிறதுலன்னு வேலைக்காரன மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கா. 8 ஏக்கரு என் சுய சம்பாத்தியம். என்னை யார் கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்டா நான் எழுதி வைப்பேன். இவளுக்கு எழுதி வச்சுட்டு நான் இனிமேல் இங்கேயே இருந்துட போறேன்டா. போங்கடா. உன் பிரச்சனை சொல்லி ஓடி வந்து இங்க படுத்துக்கிட்ட. நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனை வருங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. நாளைக்கு நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு. தொப்ப எங்க இருக்கான்? கொள்ளவன் கோத்திரம் கொடின்னு நாளைக்கு 1008 கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த அசிங்கத்தெல்லாம் சொல்ல முடியுமா? இங்க வந்து படுத்து கேவலப்படுத்திங்க. அதெல்லாம் இருக்கட்டும். தள்ளி தள்ளி அவளை தூக்கி போட மிதிடா. அடிக்காதடா அவளை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம்டா. போலீஸ் சொல்லுவேன், பரவாயில்ல இருந்தா சொல்லுவேன். இடுப்பு ஓடுன வீட்டுல கிடக்கும். போய் போடுறா வண்டியில.